இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சளி இருமல் காய்ச்சலாகவே இருக்குது. என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் அந்த இருமல் போகவே மாட்டுது. கொள்ளு ரசம் செஞ்சு காட்டுறேன். அது கூடவே நாட்டு வைத்தியர் சொன்ன சீக்ரெட் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இருமல் சரியாயிரும். நம்மளுக்கு நெஞ்சு சளி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். ஸோ கண்டினியூஷனாக நீங்கள் 1 வீக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொள்ளு ரசம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் கொள்ளு எடுத்து நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கொள்ளு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொள்ளு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக நான் சேர்க்குறேன். எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் அரைக்க போகிறேன். இதில் நம்ம மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீஸ்பூன் தான் எடுக்கிறேன். அதில் ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மிளகு எடுத்திருக்கேன். இது 3 டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூடுதல் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகு கூடுதல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோல் உரிக்காத பூண்டு எடுத்துக்கிறேன். தோல் உரிக்காமல் நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல். அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி மேல் பாகத்தை எடுத்துட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமாக சேர்த்து தான் அரைக்க போகிறோம். அதனால் எல்லாத்தையுமே ஒரே ஜாரில் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. தக்காளி இருக்கிறனால நம்மளுக்கு அரைஞ்சு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு 2-3 பல்ஸ் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை மொத்தமாக அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஜாரை கழுவி நம்ம ஒரு 2-3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மல்லி இலைகள் போட்டுக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா கொள்ளு ரசம் ரெடி ஆயிரும். இந்த சமயத்தில் நம்மளுக்கு உப்புக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். இதில் லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொள்ளு ரசம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போதே நல்லா உடம்பு வேர்க்கும். இந்த கொள்ளு ரசம் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுக்கு ஜலதோஷம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டிங்கன்னா நல்லா இதமாக இருக்கும் நம்மளுக்கு நெஞ்சுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கொள்ளு ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு இந்த கொள்ளு ரசம் சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நல்ல ஒரு ரிலீஃபும் கொடுக்கும். ஸோ இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இருமல் காய்ச்சல் இருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி பிடிச்சிச்சின்னா போகாது. ஸோ இந்த ரசத்தை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கஷாயம் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் இருமலுக்குள்ளே கூட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. நான் சொல்கிற பொருளை நீங்கள் தனியாக கூட நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். பனங்கற்கண்டு தேவை. அதே மாதிரி நம்மளுக்கு சுக்கு தேவை. பனங்கற்கண்டு முக்கியமாக நம்மளுக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிளகு தேவை. அதுக்கப்புறம் திப்பிலி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் திப்பிலி இப்படி தான் இருக்கும். ஸோ இது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரகம், கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமம் இருக்குது. இதில் இவ்வளோ பொருள் தான் நம்மளுக்கு தேவை. நெக்ஸ்ட்டு ஒரு இடிகள் எடுத்துக்கலாம். இடிகள் எடுத்துகிட்டு ஒரு நேரத்துக்கான நான் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறேன். ஒரு சின்ன சுக்கு எடுத்து 2ஆக உடச்சி அதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 வரைக்கும் நம்ம திப்பிலி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டு ஜீரகம், கருஞ்சீரகம், அந்த ஓமம் அந்த கூட்டு ஒரு சின்ன கைப்பிடி எடுத்து அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி கல்லில் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொடியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் பொடிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா நம்ம இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நல்லா இடித்து எடுத்துக்கணும். இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து டீ தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பொடியை கம்ப்ளீட்டாக இதில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஸ்வீட் வந்து கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க பனங்கற்கண்டு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விடலாம். அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி கொதித்து இந்த 1.5 கிளாஸ் தண்ணி வந்து 1 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கஷாயம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். காலையில் மாலையில் 2 நேரம் இதே மாதிரி இந்த கஷாயத்தை ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீராத இருமல் இருக்குது, அது மட்டும் இல்லை நிறைய நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். அந்த வறட்டு இருமல் எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். ஸோ குழந்தைங்களுக்கு கூட நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான டிப்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். Until that, thank you.